இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் வெள்ளை சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அது கூட 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு சின்ன சைஸ் சொரக்காவை அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 200 கிராம் சுண்டலை அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 மணி நேரம் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அது குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் இதோடய சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நல்லா டேஸ்டான ஒயிட் சன்னா குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்கமிங் ரெசிபீஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.